அம்மா வீட்டில் வந்து அவரைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் அப்புறம் மட்டன் போட்டு கிரேவி மாதிரி செய்கிறாங்க. எங்கள் அம்மாவோட சமையல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு யாருக்குமே அம்மாவோட சமையல் ரொம்ப தான் பிடிக்கும். எனக்குமே எங்கள் அம்மாவோட சமையல் ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா எது எடுத்து செஞ்சாலுமே சூப்பராக செய்வாங்க. அதே மாதிரி ஒரே டிஷ்ஷை வந்து பல விதமாக செய்வாங்க. நாங்களாம் வந்து இப்போ வந்து சாம்பார்னால் சாம்பார் அது ஒரே மாதிரி தான் செய்வோம். ஆனால் எங்கள் அம்மா அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. அதுலேயே ஒரு 4-5 மெத்தட் வச்சுருப்பாங்க. அதையுமே செய்வாங்க. அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சமைக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. நிறைய பேர் வந்து அந்த மாதிரி செய்வாங்க வீட்டு லேடிஸ்லாம். நானுமே அந்த மாதிரி செஞ்சுருக்கேன் ஒரு சில டைம். அப்படியே நேற்று இருக்கா குழம்பு, ஸோ அதையே வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி யோசிப்பேன். பட் எங்கள் அம்மா வந்து சமைக்கிறது அன்போட, பாசத்தோட, அக்கறையோடு சமைப்பாங்க. ஏன்னா அது அவங்க பலமுறை சொல்லியிருக்காங்க. நாங்கள் கேட்போம், நான் என் அக்காலாம், ஏம்மா நீங்கள் சமைக்கிறதுல மட்டும் தனி டேஸ்ட் இருக்குது, நாங்களும் உங்களை மாதிரி தான் சமைக்கிறோம், உங்களோட மெத்தட் ஃபாலோ பண்ணி தான், பட் எங்களுக்கு டேஸ்ட் வர மாட்டேங்குதுன்னு கேட்டோம். அப்போது எங்கள் அம்மா எப்போவுமே என்ன தெரியுமா பதில் சொல்லுவாங்க, நான் அக்கறை, அன்பு, பாசம் இதை 3த்தையும் கலந்து செய்கிறேன், அதனால தான் என்னோடய டிஷ்ஷில் வந்து டேஸ்ட் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நாங்கள் வந்து கேட்டுட்டு சிரிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்போம். அதே மாதிரி எங்கள் அண்ணாவும் எங்கள் அப்பாவும் வந்து 2 பேருமே எங்கள் அம்மா சமைக்கிறது கண்டுபிடிச்சிடுவாங்க. நாங்கள் சமைக்கிறது எது, எங்கள் அம்மா சமைக்கிறது எது, அதையுமே கண்டுபிடிச்சிடுவாங்க. இப்போது எங்கள் அப்பா இல்லை, இருக்கும்போது அவர் எங்கள் அம்மாவோட சமையலுக்கு அவரும் பிரியர். அப்பாவை யாரெல்லாம் மிஸ் பண்ணுறீங்க, அப்பா யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குன்றது கமெண்ட் பண்ணுங்கள். நான் எங்கள் அப்பாவை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். நான் இல்லை, எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாகவுமே தான். அதெல்லாம் வந்து சொல்கிறதுக்கு வார்த்தையே வராது, எப்படி நம்ம சொல்லணுன்றது அந்த ஃபீலிங்ஸ்லாம். அப்பாவோட பேச்சு எடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக கண்ணில் இருந்து தண்ணி மட்டும்தான் வரும், பேசுகிறதுக்கு வார்த்தையே வராது. அப்பா இருக்கும்போது எங்களோட சந்தோஷம், எங்களோட ஃபேமிலியோட ஒரு இதுவே தனியாக இருந்துச்சு. இப்போ கூட இருக்குது, ஆனால் அப்பாவை மிஸ் பண்ணி தான் இருக்குது. ரொம்பவே மிஸ் பண்ணுறோம். எங்கள் அப்பா வந்து ஜாலி டைப்பு. இந்த ஹார்ஷாக பேசுகிறது அந்த மாதிரியெல்லாம் அவருக்கு வராது. ரொம்ப ஜாலியான டைப்பு. எல்லார் கூடவுமே சகஜமாக பேசுவார், ஜாலியாக பேசுவார். ஸோ அவரை பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. எப்போவுமே ஒரு வார்த்தை கூட திட்டவே மாட்டார். எது கேட்டாலுமே வாங்கி தருவார். அது எல்லாருக்குமே உண்டு தான். நான் எங்களோட அப்பாவை பற்றி சொல்கிறேன். எங்கேயோ டாபிக் எடுத்துகிட்டு போய் எங்கேயோ முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.